Okay, dear students, we can start our class 8th standard worksheet number 9. நம்ம போன கிளாஸ்ல எத்தனை சம்ஸ்மா பார்த்துருக்கோம்? மிஸ் 14 எடுத்து பார்த்தோம் மிஸ். எஸ் 14 சம் பார்த்துட்டோம். நம்ம வந்து இந்த ஒர்க் ஷீட்ல வந்து எப்படி உங்களுக்கு சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷீட்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அது ரிலேட்டடாக நம்ம வந்து சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வி ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஹவு மெனி சம்ஸ்? 14 சம்ஸ். 14th சம் வர்றோம் இல்லையாம்மா? சரி, அதுக்கு முன்னால நம்ம இந்த ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே இங்க பாருங்க, இந்த ஒர்க் ஷீட்ல வந்து நம்ம பெர்சன்டேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பெர்சன்டேஜ் ரிலேட்டட் சம்ஸ் வந்து நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பெர்சன்டேஜ் அப்படின்னாலே டிவைடட் பை 100. அதாவது வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னாலே நம்ம என்ன மைண்ட்ல உங்களுக்கு என்ன வந்துடணும்? டிவைடட் பை 100. 4% அப்படின்னா 4 divided by 100 இல்லையாமா? ஸோ அதுதான். ஸோ நம்ம இந்த ஒர்க் ஷீட் 9 பொறுத்த மட்டும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ். நம்ம வந்து இந்த ஒர்க் ஷீட் 9ல வந்து என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எது ரிலேட்டடாக சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னா தமிழில் என்னதுமா அன்னைக்கு நம்ம பார்த்தோம்? ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இதர செலவுகள், மேல்நிலை செலவுகள் சொல்லுவோம். ஆமாம், இதர செலவுகள், எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ், சரியா? அண்ட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா என்னது? நம்ம நேற்று அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஜிஎஸ்டி மிஸ் குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். வெரி குட். குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்க்கு தமிழ்ல சொல்லுங்கம்மா. குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னா தமிழ்ல சரக்கு மற்றும் சேவை வரி, சரியா? குட்ஸ் அப்படின்னா சரக்கு, சர்வீஸ் அப்படின்னா சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? காஸ்ட் பிரைஸ் பார்த்துருக்கோம். த அமௌண்ட் ஃபார் விச் அன் ஆர்டிகல் இஸ் பாட் இஸ் கால்டு காஸ்ட் பிரைஸ். நம்ம வந்து ஒரு பொருளோட என்ன ரேட், ஒரிஜினல் பிரைஸ் என்னவோ அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் பிரைஸ், விற்ற விலை. த அமௌண்ட் ஃபார் விச் அன் ஆர்டிகல் இஸ் சோல்டு இஸ் கால்டு இட்ஸ் செல்லிங் பிரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துருக்கோம், செல்லிங் ப்ரைஸ் பார்த்துருக்கோம். ப்ராஃபிட் கெயின் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் வந்து குறைவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து லாஸ், சரியா? ஸோ when the SP is more, விற்பனை நம்ம விற்ற விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, மோர் அதிகமாக இருந்தது அப்படின்னா then there is a profit. therefore ப்ராஃபிட் கெயின் அப்படின்னா SP minus CP அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். லாஸ், இதெல்லாம் நம்ம படித்த ஃபார்முலாவை திரும்ப ஒரு இடம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன், சரியாமா? அதே மாதிரி வந்து லாஸ் அப்படின்னா SP is less than CP. விற்ற விலை, விற்பனை விலை வந்து அடக்க விலையை விட கம்மியா குறைவா இருந்தது அப்படின்னா லாஸ், சரியா? when the SP is less than CP then there is a loss. so loss அப்படின்னா CP minus SP. CP னா cost price, SP னா selling price. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது ரிலேட்டடாக சம்ஸும் ஒர்க் ஷீட் 9ல இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா குறித்த விலை. மார்க்கெட் ப்ரைஸ்னா குறித்த விலை. மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது வந்து பாருங்க, in big shops and departmental stores we see that every product is tagged with a card and a price marked on it. கையில புக் இருக்குல்லம்மா? ஓகே, நீங்க வந்து மிஸ் when I am reading you put your fingers on the line, ஓகேவா? this price marked on the card is called a market price. இப்போ கடைக்கு போய் நீங்க ஏதோ பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அதில் வந்து ஒரு அட்டை, ஒரு பில் இருக்கும், இல்லை ஒரு வந்து ஏதாவது ஒரு அட்டையில் வந்து ரேட் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அட்டையின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் இந்த விலை தான் வந்து குறித்த விலை. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா தமிழில் குறித்த விலைன்னு சொல்கிறோம். நம்ம இந்த பொருட்களின் குறித்த விலையில் இருந்து தான் கடைக்காரர் வந்து குறிப்பிட்ட சதவீதத்தை தள்ளுபடியாக நமக்கு வழங்குவார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த அவங்க ஒரிஜினலாக சொல்கிற அந்த ரேட். இப்போ நீங்கள் போகிறீங்க,
ஒரு வெளியில் ஒரு பொம்மையில் ஒரு அழகான ஒரு சுடிதார் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த சுடிதாரில் ஒரு ரேட்டை வந்து பில் எழுதி அதில் வந்து தொங்க விட்டுருக்காங்கன்னு வையி. சரியா, நீங்கள் போய் அதில் வந்து அவர் அந்த குறித்த விலை 500 ரூபாய் அப்படின்னா அதுக்கு கீழே தள்ளுபடி 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 500 ரூபாயில தான் வந்து 10% தள்ளுபடி கொடுப்பாங்க. சரியா, அதுதான் டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து தள்ளுபடி. So based on this market price, the shopkeeper offers a certain percentage of discount. Discount na தள்ளுபடி. The price payable by the customer after deduction of discount is called the selling price. இப்போ அந்த 500 ரூபாயில வந்து அவர் 10% தள்ளுபடி கடைக்காரர் கொடுக்குறாரு அப்படின்னா 500 ரூபாயில 10% எவ்வளவுமா? 500ல 10%, 500ல 10%ங்கிறது எவ்வளவு? ஒரு சுடிதார் வந்து 500 ரூபாய், அதில் 10% அவர் தள்ளுபடி தர்றாரு. இந்த 500 ரூபாங்கிறது தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். நீங்கள் சுடிதார் வாங்க போறீங்க, அந்த சுடிதாரில் வந்து பில் ஒட்டி இருக்குது, அதுதான் 500 ரூபாய். அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ வந்து அவர் சொல்கிறாரு 10% நான் தள்ளுபடி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு, குறைச்சி தர்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ தள்ளுபடி அப்படிங்கும் போது 10/100 இல்லையா? ஸோ இதுக்கு என்ன அப்போ தள்ளுபடி அவர் எவ்வளவு குறைக்கிறாரு? 50 rupees miss. வெரி குட் ஜெனிஃபர், 50 rupees. சரியா, 500ல 10%ங்கிறது 50 rupees. நம்ம சம்மா செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 50 rupees. இப்போ நம்ம 500 ரூபாய் சுடிதாருக்கு 450 ரூபாய் கொடுத்தா போதுமானது. சரியா, ஸோ அந்த 450 ரூபாய் அவர் வாங்கியிருக்காரு இல்லையா நம்ம கிட்ட இருந்து, அதுதான் அவருக்கு விற்பனை விலை. ஸோ அதுதான் அவருக்கு செல்லிங் ப்ரைஸ். சரியாமா, இப்போ கடைக்காரருக்கு செல்லிங் ப்ரைஸ், அவரோட விற்பனை விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இது ரிலேட்டடாகவும் நமக்கு ஒர்க் ஷீட்டில் 9ல் வந்து சம்ஸ் இருக்குது, நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அடுத்து பாருங்கள் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள். இதர செலவுகள் அப்படிங்கும்போது ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ், பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ரீட் பண்ணுங்கம்மா. ட்ரேடர்ஸ், ரீட்டைலர்ஸ் and the shopkeepers and involved in the paying and selling of goods. Sometimes when article like machinery. Yes, ரீட் பண்ணுங்க, கேக்குது. machinery for furniture, electronic items, etc. But a few etc. A few expenses may happen on other repairs, transportation and labor charges, labor charges, etc. These expenses, these expenses are included. Then இருக்குது ஜெனிஃபர், these expenses are included in the cost price and not called overhead expenses. சரி, overhead expenses அப்படின்னா இதர செலவுகள்மா. வேற ஒன்றும் இல்லைம்மா. இப்போ நம்ம ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு வாங்குறோம், இல்லை ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, 2000க்கு சைக்கிள் வாங்குறீங்க. அதில் வந்து ஆனால் ஒரு பழைய சைக்கிள் தான் நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க. அந்த சைக்கிளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பேர் பார்க்க வேண்டிய செலவு இருக்குது. அதை சரி பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா செலவு பண்ணி டயர் மற்ற ஒர்க்கு இதெல்லாம் நல்லா இது பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி நல்லா சரி பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த சைக்கிளோட மதிப்பு வந்து 2500 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்கள் செலவு பண்ணது 500 ரூபாய். அதுதான் இதர செலவு. 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி அடிஷ்னலாக நம்ம அதை வந்து பராமரிக்கிறதுக்காக செலவு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இதர செலவு. இப்போ அந்த 2500 ரூபாய்க்கு மேலே இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இந்த சைக்கிள் வேண்டாம் நம்ம புது சைக்கிளே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் போய் வேற யாருக்காவது சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த சைக்கிளை நீங்கள் வாங்கின விலை 2000க்கு கொடுப்பீங்களா, இல்லை 2500க்கு மேலே கொடுப்பீங்களா? 2500க்கு மேல தான் 2500க்கு மேல தான் கொடுப்போம். ஏன்னா சைக்கிளோட ரேட் 2000 வாங்கியிருக்கு, பட் நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா வேற செலவு பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், இதர செலவு. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா
2500க்கு மேலே தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். இல்லை அப்படியே கொடுக்கணும்னு நினச்சா கூட, நமக்கு நஷ்டம் இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம 2500க்கு தான் நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய அந்த செலவை தான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் அப்படின்னா வந்து வணிகர்கள், விற்பனையாளர்கள், அப்புறம் வந்து ரீட்டைலர்ஸ் அப்படின்னா விற்பனையாளர்கள்மா, ஷாப்கீப்பர்ஸ்னால் கடைக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கி விற்பாங்க. அவங்களாம் டைரெக்டாக தயாரித்து விற்கிறவங்க வேறு. மெயினாக ரீட்டைலர்ஸ், ட்ரேடர்ஸ், வணிகர்கள், வியாபாரிகள்லாம் வந்து வேற ஒரு இடத்துல பொருளை வாங்கிட்டு வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவங்க அது மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் when articles like machinery, furniture, electronic items, ஸோ இது மாதிரி அவங்க வந்து வாங்கி விற்கும்போது சம்டைம்ஸ் when the articles like machinery, furniture, electronic items are bought, a few expenses may happen on their repairs, transportation and labor charges etc. அது மாதிரி அவங்க வந்து சேல்ஸ் வேறு இடத்துலேருந்து வாங்கி கொண்டு வந்து விற்கும்போது சில நேரத்தில் இயந்திரங்கள் இங்கே வந்து மெஷினரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இயந்திரங்கள், மரச்சாமான்கள், மின்னணு சாதனங்கள், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னா மின்னணு சாதனங்கள், இதெல்லாம் வந்து அவங்க வாங்கும்போது சில சமயம் ரிப்பேர் ஒரு பேட் கண்டிஷனில் வரலாம். அவற்றின் மீது பழுது பார்த்து போக்குவரத்து செலவு, அது வேறு டிரான்ஸ்போர்ட் லாரியில் எடுத்துகிட்டு வருவாங்க, வேறு வெஹிக்கிளில் வேன், இது மாதிரி வந்து வேறு பஸ்ஸில் கூட சில சமயம் எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து செலவு, அதை கொண்டு வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி, லேபர் சார்ஜஸ், அது எல்லாமே வந்து இது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி காஸ்ட் ப்ரைஸ், அதுவும் அந்த அடக்க விலையோடு சேர்த்துருவாங்க. சரியா? இப்போ 500 ருபீஸ்க்கு நம்ம சுடிதார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 500 ருபீஸ்க்குள்ளேயே கடைக்காரர் வந்து எல்லா பில்லையும் எல்லாமே அடங்கி தான் இருக்கும். அவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெளி மாநிலத்தில் வேறு எங்கே இருந்தாவது கொண்டு வருவார், அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு எல்லாமே அதுக்குள்ளே சேர்த்து தான் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. சரியாம்மா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை, மொத்த அடக்க விலை என்பது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள் ரெண்டு சேர்த்தது தான் காஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், தள்ளுபடி சதவீதம் அப்படிங்கிறது வந்து டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி ஃபார்முலாலாம் இங்கே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம் இல்லையாம்மா? ஆமாம். நெக்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டிங்கிறது பார்ப்போம். சேவை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி. தி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இஸ் தி ஒன்லி காமன் டேக்ஸ் இன் இந்தியா, levied on almost all the goods and the services meant for domestic consumption. அதாவது வந்து இந்தியாவில் வந்து நம்ம இந்தியாவில் பண்ணக்கூடிய உள்நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு லிவேடு அப்படின்னா நுகர்வுமா வந்து உள்நாட்டு நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் பொருட்களின் மீதான பொதுவான வரி. சரியா? நம்ம நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சில பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக சம்ஸ் வரும்போது ஜிஎஸ்டி என்னன்னு கேட்ப, ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை ஜிஎஸ்டி போக உங்களுக்கு என்ன அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, அது மாதிரியான கணக்குகள்லாம் இந்த ஒர்க் ஷீட் 9ல் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதுவும் அதே தான் நம்ம படித்ததாக ரீகால் பண்ணுறோம். அதாவது when the SP is more than the CP then there is a profit ன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே மாதிரி SP is when the SP is less than the CP then there is a loss ன்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ரீகால் மாதிரி இருக்குது. அது இதுக்கான ஃபார்முலே, இந்த ஃபார்முலையை பயன்படுத்தி தான் ஒர்க் ஷீட் 9 நம்ம செஞ்சிட்ருக்கோமா. அதாவது ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த சம்ஸில் வந்து கெயின் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஃபார்முலையை யூஸ் பண்ணணும். Loss percentage is equal to loss by CP into 100%. 100. சில சம்ஸில் வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, சிபிலாம் கொடுத்துருவாங்க. பட் எஸ்பி கேட்குறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு
எஸ்பி, அது செல்லிங் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் எஸ்பி இல்லையா? எஸ்பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க, செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தணும். தட் இஸ் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ சிபி டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தணும். இல்லை உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சம்மில் கொடுத்துட்றாங்க, எஸ்பியும் கொடுத்துட்றாங்க, செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க, சிபி கேட்குறாங்க அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. இந்த ஃபார்முலா பயன்படுத்தணுமா? இது மாதிரி தான் என்ன சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப மிஸ் ஒவ்வொரு கிளாஸ்லையும் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன கணக்கில் என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி கண்டிப்பாக சம்ஸில் வந்து விஷயங்கள் இருக்கும், ஏதாவது தகவல் இருக்கும், அதை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ சில கணக்கில் வந்து பாருங்கள், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க, காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க, எஸ்பி கேட்குறாங்க அப்படின்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா இன்டூ சிபி, இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். சில சம்ஸில் வந்து லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க, எஸ்பியும் கொடுத்துட்றாங்க, சிபி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணுமா? சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி. சரியா? ஓகே மேம். நம்ம வந்து இங்கே ஃபார்ம் எடுத்தது பாருங்க. Compounded annually, A is equal to P into 1 plus R divided by 100 whole to the power n. ஸோ இந்த ஃபார்மில் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கணுமா? ஏன்னா இந்த ஃபார்மில் ஒவ்வொரு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஒர்க் ஷீட் 9ல் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் செய்ய முடியும். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே புக்கில் இருக்குது, நீங்கள் தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே மேம். பாருங்கள், பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்களாமா? இது என்ன பேஜில் இருக்கு? எந்த பேஜில் இருக்கு? எந்த பேஜிலமா இருக்கு? 153ல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 153 இருக்கா? 153 அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்க எழுதி எனக்கு படிச்சுட்டு வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்புங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் படிச்சு வச்சுக்கோங்கம்மா. நம்ம எல்லாமே ஃபார்முலே தான் வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னதுமா? இன்ட்ரெஸ்ட்னாலே என்னது? இன்ட்ரெஸ்ட்னா இப்போ ஒரு பொருள் வச்சிருக்கோம்னா அந்த அவங்க பொருள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அத போல சொல்றது மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா. இன்ட்ரெஸ்ட் சரியான வார்த்தை என்னது? சரியான வார்த்தை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா விலையா மிஸ்? வட்டி. விலை. வட்டி. இன்ட்ரெஸ்ட்னா வட்டி. சரியா? அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டிமா. தமிழில் வந்து கூட்டு வட்டின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அதுக்கான ஃபார்முலாலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் செய்ய முடியும். அதாவது வந்து இந்த கூட்டு வட்டியை பற்றி இதை பற்றி உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்கிறவர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காருமா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் டேஸ் அப்படின்னு ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சத்தில் மிக வலிமையான சக்தி வந்து டேஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இந்த கூற்றை நீங்கள் எவ்வாறு நிறைவு செய்வீர்கள்? உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர், அதுதான் the world renowned physicist Albert Einstein completed this quote with the word compound interest. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, the most powerful force in this universe is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாராம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாராம். இந்த பிரபஞ்சத்திலே மிக வலிமையான சக்தி எதுன்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காரு. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வட்டிக்கு வட்டி. அதாவது வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து 10% நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா 100 ரூபாய் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு வட்டி போடுறது.
ஸோ வட்டிக்கு வட்டி, தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? ஓகே மிஸ். இது வந்து நம்ம நீங்கள் போன வருஷம் சின்ன கிளாஸில் படித்தது தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள். மீன் மணி இஸ் பாரோட் ஆர் டெபாசிட்டட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மணி வந்து டெபாசிட் பண்ணாலோ இல்லை நம்ம மணி வந்து வேறு யார்கிட்டருந்து கடன் வாங்கினாலோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா I is equal to PNR/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸில் வந்து படிச்சிருக்கீங்க. பணத்தை வந்து தனி வட்டியிற்கு கடனாக பெற்றாலோ இல்லை முதலீடு செஞ்சாலோ. சரியா? ஓகே மிஸ். வட்டியானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடனும் அந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே மாதிரி தான் கணக்கிடப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பத்தில் என்ன வட்டி வாங்குகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அந்த வட்டி தான் கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து காலம். பிங்கிறது வந்து பிரின்சிபல், அசல். எண்ணுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லையாம்மா, எவ்வளோ காலத்துக்கு வாங்குகிறோம் காலம்னு சொல்லுவோம். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிங்கிறது பிரின்சிபல், அசல். எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே எண்ணுங்கிறது வந்து முதல்ல வாங்கக்கூடிய வட்டி வந்து 6 மாதம் கழிச்சும் அதே வட்டி தான். 10% 1000 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 10%ங்கிறது 6 மாதம் கழித்து கொடுக்குற மாதிரி பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கும் அதே 10% தான் வட்டி. இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் மேக்ஸில். இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றி நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா after a certain period the difference between the amount and the money deposited is called the compound interest. இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், which is abbreviated as CI. CIங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். சரியா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வட்டி மட்டும் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதுக்கும் நம்ம எவ்வளவு வந்து முதலீடு செஞ்சுருக்கோம், முதலீடு இல்லை கடனை வாங்கினாலோ ரெண்டுத்துக்கு கூடிய டிஃப்ரென்ஸை தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கால்குலேட்டிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்படி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். அதாவது வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை, இந்த கணக்கு நான் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது வந்து நம்ம இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல, அதாவது எப்போவுமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக தான் இருக்கும். சரியா? ரொம்ப வந்து வட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். To find the compound interest on rupees 20,000 for 4 years at 10% per annum, PA அப்படிங்கிறது வந்து per annum, compounded annually and compare it with the simple interest obtained the same. அதாவது வந்து இந்த இதில் நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன், இந்த விளக்கத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக வருது அப்படிங்கிறத பாருங்கம்மா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் ஃபஸ்ட்டு முதல் வருஷத்துக்கு வந்து இங்கேயும் வந்து PNR/100 தான்மா இங்கேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே அசலானது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுபடும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது, அசல் வந்து அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து P அப்படிங்கிறது வந்து அசல் 20,000. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 20,000 அமௌண்ட்டுக்கு பிரின்சிபல் அசல் விலை, அசல் 20,000 அசலுக்கு 4 இயர்ஸ்க்கு 10% காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 10% வட்டி அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். பிங்கிறது வந்து இங்கே 20,000, 10 அப்படிங்கிறது வந்து 10% வட்டி வீதம், தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து பாருங்கள் ஒவ்வொரு வருஷமாக கண்டுபிடிப்பாங்க. முதல் வருஷம் 4 வருஷம் அப்படிங்கும்போது திஸ் இஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயருக்கு தனியாக, செகண்ட் இயருக்கு,
அப்புறம் தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு, அப்படியே நம்ம ஒவ்வொரு வருஷமாக கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பிஎன்ஆர் பை 100 நம்ம பார்க்கும்போது நமக்கு 2000 வருது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் வந்து திரும்ப வந்து அசல் எப்படி மாறிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வட்டியானது இந்த அசல் இருக்கு இல்லையா, அசல் 20,000 சேர்த்து ஆட் ஆகிடுமா. ஸோ 22,000 மாறிடுது. ஸோ இந்த 22,000ங்கிறது வந்து செகண்ட் இயருக்கு வந்து பி ஏன் மாறிடுது. சரியா, செகண்ட் இயருக்கு வந்து பிஆ மாறிடுது. பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100ங்கும் போது இங்கே இங்கே கண்டுபிடிச்ச நம்ம 22,000 ஆனது இங்கே வந்து நியூ அசலாக மாறிடுது. ஸோ அகெயின் பிஎன்ஆர் பை 100 நம்ம போடும்போது நமக்கு 2,200 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இது திஸ் இஸ் ஃபார் செகண்ட் இயர். பட் இந்த 2,200 வந்து செகண்ட் இயருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அமௌண்ட் அந்த செகண்ட் இயர் இரண்டாவது வருட முடிவில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய 22,000 அசலோட இந்த வட்டியை ஆட் பண்ணிடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அது நியூ பிரின்சிபலாக மாறிடும். ஸோ தேர்ட் இயருக்கு அதுதான் நியூ பிரின்சிபல். புரியுதாமா என்ன செய்கிறோம், புரியுதா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் வட்டி கண்டுபிடிச்சி அந்த புதுசாக வர்ற அசலோட ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படியே நம்ம 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர்ட் இயரில் வந்து நமக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கிதுன்னு பாருங்கள், 2,420 ரூபாய் கிடைக்கிது. ஸோ இப்போ தேர்ட் இயரில் ஃபைனலில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர். இப்போ அமௌண்ட் மூணாவது வருஷத்தில் நம்மளோட வட்டியோடு சேர்த்து பணம் எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 24,200ஓட இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 2,420 ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ நமக்கு நியூ அமௌண்ட் கிடைக்கிது. இதுதான் வந்து ஃபோர்த் இயருக்கு பிரின்சிபலாக மாறிடுது. புரியுதாமா? புரியுதுங்க மிஸ். புரியுது. அடுத்த ஃபோர்த் இயருக்கு பிரின்சிபலாக மாறிடுது. இப்போ பிஎன்ஆர் பை 100. ஸோ பிஎன்ஆர் பை 100. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு நியூ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது 2,662. ஸோ இப்போ ஃபோர்த் இயர் எண்டில் அமௌண்ட்டு வந்து என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2,000 அசலோட கூட்டுறோம், 26,620ஓட இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு நியூ பிரின்சிபல் கிடைக்கிது 29,282. வந்து லாஸ்ட்டு நமக்கு 4 ஆண்டு கழித்து கொடுக்க வேண்டிய இறுதி பணம் 29,000 ரூபாய் நம்ம வாங்குகிறோம், வட்டிக்கு பணம் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு செலுத்த வேண்டிய திரும்ப காம்பவுண்ட் கூட்டு வட்டியின் முறைப்படி நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னா 29,282 ரூபாய் நம்ம கொடுக்கணும். 29,282. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல வாங்கின இந்த 20,000 நமக்கு இறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த தொகையோட கழிக்கும் போது வட்டி வந்து பாருங்கம்மா, ஏ மைனஸ் பி 9,282 கிடைக்கிது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், தனி வட்டியில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு முறை தான், அது மாறாது. I=PNR by 100. ஸோ I=PNR by 100 அதே 20,000 தான், 4 years 10%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். PNR by 100 அப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுமா, 8,000 தான் வட்டி. 8,000 தான் வட்டி. அப்போ எது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா? எந்த வட்டி அதிகமாக இருக்குது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டியில் தானே இருக்குது. கூட்டு வட்டியில் பாருங்க 9,000 இருக்கு இல்லையா, கூட்டு வட்டியில் வந்து 9,000 இங்கே பாருங்க, கூட்டு வட்டியில் வந்து 9,282. அதே இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 8,000 தான், கம்மியாக தானே இருக்குது. ஆமாம், அதுதான். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து நீண்டு இது சரிம்மா. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் 4 இயர்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ங்கிறது புது அசலாக மாறி நம்ம பிஎன்ஆர் பை 100 கண்டுபிடிச்சிட்டே வரணும். நம்ம கூட்டு வட்டி வந்து நம்ம வந்து வேறு மாதிரி இறுதியாக 4 வருஷத்துக்கு இறுதியில் கண்டுபிடிச்சிட்டோம். இது கொஞ்சம் வருஷங்கிறதுனால ஓகே. இதே இது வந்து காலம் அதிகமாக இன்னும் நீண்டு இருக்குது, 10 வருஷம் 15 வருஷம்
அது மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த டயத்துக்கு நம்ம எப்படி நம்ம இது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிட்டு போக முடியாது இல்லையா, அதுக்கு தான் உங்களுக்கு Okay, miss. ஃபார்முலா. that kind of for that kind of sums for to find that kind of period, long period அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா, அது லாங் பீரியடாக இருக்கட்டும் ஷார்ட் பீரியடாக இருக்கட்டும், இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா பயன்படுது. இந்த ஃபார்முலாவை பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து 153 மிஸ். 160 எடுத்துக்கோங்க. 160 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாருங்கம்மா, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், அதாவது when the interest is compounded annually, அதாவது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் when the interest is compounded half yearly, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுது இல்லையா, அப்போ ஆண்டுக்கு ஒரு வட்டி முறை கணக்கிடப்படும் போது இப்படி வந்து நமக்கு ஃபார்முலே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அதாவது வந்து ஒவ்வொரு காலாண்டுக்கும் அரையாண்டுக்கும் 2 ஆண்டுகளுக்கு, சரியாமா? ஓகே மிஸ். இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலா தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செய்ய முடியும். இங்கே பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு ஃபார் 2 இயர்ஸ் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தணும். CI minus SI is equal to P into R divided by 100 whole squared. சரி, அந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே மிஸ். வந்துச்சா மிஸ்? 14th சம் பாருங்கள். அன்றைக்கி நான் ஒர்க்கு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, ஹோம்ஒர்க்கு நீங்கள் செஞ்சு அனுப்பிச்சிருந்தீங்க. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தீங்க, அது என்னென்னு பாருங்கள். அதை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். முருகன் பாட் அண்ட் ஐட்டம் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் rupees 12,000 with 30% seasonal discount which comes under 18% GST. Find the amount he paid. இல்லையாம்மா, முருகன் வந்து ஒரு ஐட்டம், ஒரு பொருள் வாங்குறாரு, அதோட அடக்க விலை வந்து 12,000 வித் 30% சீசனல் டிஸ்கவுண்ட் அப்படின்னா சிறப்பு தள்ளுபடி. ஸோ which comes under 18%. அதில் வந்து 18% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ ஜிஎஸ்டியோடு சேர்த்து அவர் ஜிஎஸ்டிக்கான பணம் எவ்வளவு, ஃபைண்ட் த அமௌண்ட் ஹி பெய்டு. இப்போ அவர் அமௌண்ட்டு எவ்வளவு, ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் ஹவு மச் ஹி பெய்டு இல்லையாம்மா. அவர் வாங்கக்கூடிய ஐட்டத்தை அதோட அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000. பட் வந்து 12,000 டிஸ்கவுண்ட்டு போக மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தாம்மா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 12,000 வந்து அவர் வாங்கக்கூடிய பொருளோட அடக்க விலை. அந்த பொருளோட அடக்க விலைக்கு தள்ளுபடி வேற கொடுக்குறாங்க, 30% சீசனல் டிஸ்கவுண்ட். அப்போ 30% சிறப்பு தள்ளுபடி கொடுக்கும்போது அந்த நம்ம 12,000க்கும் சேர்த்து நம்ம வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? தள்ளுபடி போக நம்ம எவ்வளவு வந்து அந்த பொருளுக்கான விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், ஏன்னா நீங்கள் வந்து தள்ளுபடி இல்லாமல் நீங்கள் வரி கட்டுறீங்க அப்படின்னா பணம் அதிகமாக கொடுக்க வேண்டியது வந்துடும், ஜிஎஸ்டி. ஸோ இப்போ தள்ளுபடி எவ்வளவுன்னு பாருங்கள். தள்ளுபடி போக மீதம் இருக்கக்கூடிய பணத்துக்கு மட்டும் ஜிஎஸ்டி கட்டினா போதும். ஸோ 30 divided by 100, 2020 கட் ஆகிடுது. ஸோ 3,600. இது 120 into 30. நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கிது. இது நிறைய பேர் செஞ்சுருந்தீங்க கரெக்டாக. இப்போ வந்து இந்த அமௌண்ட்டு வந்து டிஸ்கவுண்ட்டு. இப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது சிபி மைனஸ் டிஸ்கவுண்ட் இல்லையாம்மா, அதோட ஒரிஜினல் ரேட், செல்லிங் ப்ரைஸ். அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாரு பார்த்தீங்கன்னா 12,000 ஒரிஜினல் ரேட்டில் டிஸ்கவுண்ட்டு போக மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு,
இது ரெண்டே கழிச்சோம்னா 3400 இது ரெண்டே கழிச்சோம்னா எவ்வளவு 8400 8400. இந்த அமௌண்ட் தான் நீங்க கடைக்காரர்கிட்ட கொடுக்க போறீங்க. இந்த அமௌண்ட் தான் முருகன் வந்து அவர் கடையில கொடுக்க போறாரு, டிஸ்கவுண்ட் போக கொடுக்க போறாரு. இப்போ இந்த 8400க்கு தாமா அவர் வரி கட்டுறாரு. எவ்வளவு? ஜிஎஸ்டி 18%, 18% கட்டுறாரு. ஸோ 8400 நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் கீழே எழுதணும். நமக்கு டைம் இல்லாதனால மிஸ் அப்படி கண்டினியூவாக எழுதுறேன், சரியா? நீங்கள் வந்து கீழே எழுதியிருக்கணும் 8400 into 18/100. சரியாமா? புரிஞ்சிச்சா? இந்த 8400க்கு தான் நீங்கள் 18% ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கணும். 2020 கட் ஆகிடுது. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 1512. நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருந்தீங்க. எதுக்கு ப்ளஸ் போடணும்? ப்ளஸ் வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிருந்தீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இன்ட்டு 18/100. புரிஞ்சுருதா? ஓகே மிஸ். ஸோ இப்போ அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கட்டியிருப்பார், அமௌண்ட் எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1512. அடுத்து பாருங்க 15th sum. An article is sold by two buying options such as. இந்த கணக்கு நல்லா கவனிங்கம்மா. ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா ஒரு பொருளை வந்து விற்பனை செய்கிறாங்க பை டூ பையிங் ஆப்ஷன்ஸ். அதாவது வந்து ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு வழிமுறையில் வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா நமக்கு நல்லதா, இல்லை 20% அண்டு 10% கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் தொடர் தள்ளுபடியில் வாங்குறது நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கம்மா. விச் ஆப்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் த கஸ்டமர்? ஒரு கஸ்டமருக்கு வந்து எந்த ஆப்ஷன், எந்த வந்து வழிமுறை வந்து சரியாக இருக்கும்? இஃப் மார்க்டு ப்ரைஸ் இஸ் 24,000, அந்த பொருளோட குறித்த விலையானது 24,000 இருக்குது அப்படின்னா, சரியா? 24,000 மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம். அதுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. 2 வழிமுறையில் வாங்கலான்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 30% வாங்கிக்கிறது நல்லதா, இல்லை முதல்ல 20% போட்டு ஒரு பில்லு போட்டுறாங்க, சரியா? திரும்ப ஒரு அமௌண்ட்டு வருது, அந்த அமௌண்ட்டுக்கு திரும்ப ஒரு 10% பில்லு போடுறேன்னு சொல்கிறாங்க. அது தொடர் தள்ளுபடி. இப்படி வாங்குறது நல்லதா? நம்ம பார்ப்போம். 30% தான் கண்டுபிடிப்போம் எந்த வழிமுறை நல்லதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அதான குறித்த விலை எவ்வளவுமா? பொருளின் குறித்த விலை எவ்வளவு? 24,000. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 30 டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். 30/100. நீங்கள் தான் எனக்கு மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். இங்கே 2 zeros கட் ஆகுது. இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. மிஸ் 7,200 மிஸ். தெரியுதாமா? தெரியல மிஸ். 7,200. வெரி குட். 7,200. இப்போ வந்து நமக்கு தள்ளுபடி போக எவ்வளவு நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னு பாருங்க. 24,000 minus 7,200. சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. 16,800 மிஸ். வெரி குட் ரூபினி. 16,800. இதுதான் நம்ம பே பண்ண வேண்டியது. டோட்டலாக 30,000க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், சரியா? இப்போ இரண்டாவது வழிமுறையில் வாங்கணும்னு நினைக்கிறோன்னு வைங்க. அதுக்கு கால்குலேஷன் போட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 20%. நீங்களே நோட்டில் கண்டுபிடிங்க பார்க்கலாம். மிஸ்ஸும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க உங்கள் நோட்டில். 24,000 into 12/100. சாரி, 12/100 20/100? 20/100 மிஸ். 20/100 கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். Two zeros கட் ஆயிடுது.
அது கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இருங்க மிஸ். Miss first க்கு 48,000 miss. 4,800. 800. 20% கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 4,800. திரும்ப 10%னா 2,400. ஸோ இங்கே 2,400. எஸ்பா வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் தொடர் தள்ளுபடி அப்படிங்கும்போது அந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட் ப்ரைஸோட இந்த 20% டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. 24,000 minus 4,800 is equal to how much? 19,200. Yes. 19,200. இப்ப தொடர் தள்ளுபடி முறையில எஸ் இப்ப தொடர் தள்ளுபடி முறையில இந்த 19,200 நம்ம 10% கண்டுபிடிக்கணும். திரும்பவும் 24,000 கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்ல. 19,200 இன்ட்டு தொடர் தள்ளுபடி ஃபர்ஸ்ட் 20% கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 10%. இதுல 10% சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் 100ல 2 0 இருக்குங்களா மிஸ், அதுவும் கட் பண்ணுங்க. 2,400. இதுக்கு ஆன்சர் என்னது? 1,920. 1,920 miss. Yes, 1,920. 2,400. நியூ காஸ்ட் பிரைஸ். இதுதான் நமக்கு நியூ காஸ்ட் பிரைஸ் இல்லையா? அப்ப அந்த நியூ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணுங்க. 9,200 minus 1,920 எவ்வளோமா? 1,920 is equal to எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது? 17,280. சரியா? Okay miss. ஸோ நம்ம வந்து 20% தனியாக வாங்குகிறோம், 10% தனியாக வாங்குகிறோம் அப்படின்னா அதிகமாக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே இதே மொத்தமாக 30% வாங்குறோம்னா கம்மியாக கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையாம்மா? 16,800. ஸோ திஸ் மெத்தட் இஸ் பெஸ்ட். 30,000 ஒரே தடவையாக பர்சன்டேஜ் வந்து தள்ளுபடியில் வாங்குறது தான் சிறந்த வழிமுறை. சரியா? ஆனால் இந்த கணக்கில் வந்து பாருங்கள், தொடர் தள்ளுபடியில் வந்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸுக்கு முதல்ல அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு 20% கண்டுபிடிச்சிக்கிறோம். திரும்ப காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ வரக்கூடிய இந்த கிடைக்கக்கூடிய விலையானது வந்து நியூ காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இந்த நியூ காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் நம்ம 10% கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 1920 ஆனது வந்து நியூ டிஸ்கவுண்ட். இப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நியூ டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்ம இதுதான் செலுத்த வேண்டிய பணம். Okay miss. சரியா? Okay miss. Next sum, 16th sum. Anyone read the question? Okay. Anyone read the question? 9th worksheet complete ஆகுது இல்லையா? Balance sells a bicycle for 1,900 and his loss is 5% of his cost price. If he wants to gain 15% profit, then find the new selling price. Yes. So வேலன்
sells a bicycle for rupees 1900. வேலன் வந்து ஒரு சைக்கிளை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய். அண்ட் ஹிஸ் லாஸ் இஸ் 5% ஆஃப் ஹிஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஆனால் அவர் வாங்கின விலை அந்த பொருளோட அடக்க விலையில் வந்து 5% நஷ்டத்தில் சேல்ஸ் பண்ணுறாரு. லாஸில் வித்துட்டாரு. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கெயின் 15% ப்ராஃபிட். இப்போ அவருக்கு வந்து 15% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா, இஃப் அப்படின்னா கிடைக்கணும் அப்படின்னா, தென் ஃபைண்ட் த நியூ செல்லிங் ப்ரைஸ். ஸோ அவர் வந்து எவ்வளவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம செய்யணும், கணக்கு செய்யணும் பாருங்கள். சிபி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்கம்மா. 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ இங்கே 100 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த லாஸ் பர்சன்டேஜை சப்ராக்ட் பண்ணும்போது 95. 100 மைனஸ் 95 புரியுதா? 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். நம்ம ஃபார்முலே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதில் இந்த ஃபார்முலே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். அதைத்தான் மிஸ்ஸிங்க 95ன்னு டேரெக்டாக எழுதிட்டேன். சரியா? இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு? 1900. சரியா? இப்படி இந்த சிபி இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து ஈஸி தான், நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக செஞ்சிடலாமா? இங்கே வந்து 5 டேபிள் போகுமா? 5 டேபிள் வச்சு கட் பண்ணிக்கலாம். 1 5 is 5, மீதம் வந்து 4 இருக்குது. 45ல் 9 5s are 45. இங்கே பாருங்கள் 20, 25s are 100. ஸோ இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த ரெண்டு நம்பரே கட் பண்ணலாம். 19 is 9, 119 is 9, இங்கே 119s are 1900 இல்லையாம்மா? இது ரெண்டே 20 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2000. இதுதான் சிபி. இந்த சிபிக்கு, இந்த 2000 சிபிக்கு 15% he wants to gain வேணும்னா, இந்த 2000க்கு 15% அவருக்கு கெயின் வேணும் அப்படின்னா 15/100. ஸோ 20 கட் பண்ணுங்க. இது வந்து நியூ செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து கெயின் வந்து அவருக்கு 15% எவ்வளோ கிடைக்கணும்னு பார்த்தோம்னா 300 ரூபாய் கிடைக்கணும். ஸோ நமக்கு வந்து இது வந்து நியூ காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து நியூ கெயின், ரெண்டே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2300. அதுதாம்மா அவர் வந்து 2300 ரூபாய்க்கு விற்றுருந்தாரு அப்படின்னா அவருக்கு 15% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நியூ செல்லிங் ப்ரைஸ் 2300 ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காங்க. அவங்க கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? 15% அவருக்கு லாபம் கிடைக்கணும்னா அவர் எவ்வளோக்கு விற்றுருக்கணும், அதுதான் 15% அவருக்கு லாபம் கிடைக்கணும்னா அவர் 2300 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே ஃபார்ம்லே தான். ஃபார்ம்லே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து நம்ம ஒர்க் ஷீட் 10 பார்க்கலாமா? ஒர்க் ஷீட்டு 10க்கு வந்து நமக்கு வந்து இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒர்க் ஷீட்டு 10ல் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதில் வந்து சம்ஸ் எப்படி சம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம படித்ததுலேருந்து என்னெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணுங்கிறத மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம். ஒர்க் ஷீட் 10க்கான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? இப்போ இந்த ஒர்க் ஷீட் 10 வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன், நேர் விகிதம் எதிர் விகிதம் பற்றிய கணக்குகள் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட் 10ல் கொடுத்துருக்காங்க. லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் ஷீட் 10 இல்லையாம்மா? ஆமாங்க. கையில் புக் வச்சுருக்கீங்களா? யூனிட் 4 மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் ஷீட் 10 இருக்குதா? அந்த ஒர்க் ஷீட் 10ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ், நேர் விகிதம் எதிர் விகிதம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் படித்தது? நேர்மாறல் எதிர்மாறல் ஞாபகம் இருக்கா? நேர் விகிதம் எதிர் விகிதம், நேர் எதிர்மாறல் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே, ஐ வில் ரிமைண்ட் யூ.
இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இங்க பாருங்க. இந்த பிக்சர் செகண்ட் பிக்சரை பாருங்க. The growth of a giraffe over time is an example for direct proportion and seesaw is an example of inverse variation. Second picture பாருங்க. The growth of a giraffe. ஜிராஃபினா என்னதுமா? ஒட்டகச்சிவிங்கி. சரி, இங்க ஒட்டகச்சிவிங்கி பாருங்க. ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அதோட வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே இருக்குது இல்லையா? ஒரு வருஷத்துல சின்னதா இருக்கும், 2 வருஷத்துல அதை விட கொஞ்சம் பெருசாகும், 3 வருஷத்துல வருஷம் அதிகரிக்க அதிகரிக்க அதோட வளர்ச்சியும் அதிகமாயிட்டே இருக்குதுல்ல. ஆமா தானே? வருடங்கள் அதிகமாகும் போது வளர்ச்சியும் அதிகமாகுது. 2 காரணிகளுமே அதிகமாகுது அப்படின்னா தட் இஸ் டைரக்ட் வேரியேஷன், தட் இஸ் நேர்மாறல். சரியாமா? நேர்மாறல். இப்ப செகண்ட் பிக்சர் பாருங்க. ஒரு பாப்பாவும் குட்டி பையனும் வந்து சீசா விளையாடுறாங்க. இங்க வந்து ஹைட் பாருங்க. இங்க வந்து இவங்க விளையாடக்கூடிய ஹைட். Seesaw is an example for inverse variation. Height வந்து வேரி ஆகுது இல்லையா? இங்க வந்து உயரமா இருக்குது. இந்த பாப்பாக்கு உயரம் வந்து அதிகமா இருக்கு. இவன் கீழே இறங்கும் போது இவனுக்கு உயரம் கம்மியா இருக்குது. இதே கீழே இறங்கும் போது காலமும் உயரமும் பாருங்க. இங்க வந்து உயரம் வந்து அதிகரிக்குது, நேர்மாறலா இருக்குது. இவனுக்கு அதிகரிக்குது, அவளுக்கு குறையுது. ஸோ இது தேட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். வேற என்ன நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற நீங்கள் நிறைய சாக்லேட் வாங்குறீங்க. ஒரு சாக்லேட் வந்து 5 rupees அப்படின்னா 2 சாக்லேட் 10 rupees, 3 சாக்லேட் 15 rupees. ஸோ சாக்லேட்டோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக வேல்யூ, அமௌண்ட்டோட வேல்யூவும் அதிகமாகுது. இப்போ 2 சாக்லேட் பணம், மணி ரெண்டையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சாக்லேட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் போது மணியோட எண்ணிக்கை அதிகமாகுது. 2 காரணிகளும் அதிகமாகுது, இல்லை குறையுது. இல்லை சாக்லேட் வந்து குறைச்சி வாங்குறீங்கன்னா அமௌண்ட்டும் குறையும். ஸோ சாக்லேட் மணி ரெண்டையுமே எடுக்கும்போது ரெண்டுமே ஏறுது, 2 காரணிகளுமே ஏறுது அப்படின்னாலும் அது நேர்மாறல், டைரக்ட் வேரியேஷன். 2மே குறையுது அப்படின்னா அதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான், நேர்மாறல் தான். பட் இதே இது நம்ம இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு பாருங்கள். ஒருத்தர் வந்து பைக் ஓட்டிட்டு போகிற ஒருத்தர் காரில் வந்து பயணம் செய்கிறாரு அப்படின்னா 10 கிலோமீட்டர் போகிறாரு, 1/2 hourல போயிடுறாரு. நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. தூரம் 10 கிலோமீட்டர். பிரதீஷ் கேக்குதா? ஓகே, 10 கிலோமீட்டர் பயணம் செய்கிறாரு. ஸோ 1/2 hourல அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாரு. சரியாமா? இப்போ வந்து அவர் போகிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. சரியா? ஓகேம்மா. 60 கிலோமீட்டர் வேகம் ரைஸ் பண்ணுவா. வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க இல்லையா? வண்டி ஓட்டிட்டு போகிற வேகத்தை சொல்கிறேன். இதே இது அவர் இப்போ ஸ்பீடை கூட்டுறாரு. 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவர் இப்போ இது 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. ஸ்பீடு கூட்டுறாரு. அவர் 1/2 hourல போய் சேர்ற டைம் வந்து கூடுமா குறையுமா? கூடும். நல்ல கேள்வி, நல்லா கவனமா கேளுங்க. ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்கம்மா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாங்க, 1/2 hourல போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ ஸ்பீடை கூட்டுறாங்க. அப்போ சீக்கிரம் போயிடுவாங்களா லேட்டா போவாங்களா? ஸ்பீடை கூட்டி போறாங்க. ஸ்பீடை பயங்கரமா கூட்டுறாரு. ஸ்பீடை கூட்டி அவர் டிராவல் பண்றாரு. சீக்கிரம் போயிடுவாங்க இல்லையா? அப்ப ஸ்பீடை கூட்டும் போது டைம் வந்து குறையுது. சரியா? டைம் குறையுது. ஸ்பீடை குறைச்சி போகும்போது டைம் அதிகரிக்குது. இது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன், எதிர் விகிதம், எதிர்மாறல். சரியாமா? இந்த நேர்மாறல் எதிர்மாறல் பற்றிய கணக்குகள் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட் 10ல இருக்குது. இன்னைக்கு மிஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதை பத்தின கணக்குகள் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே மிஸ். புரிஞ்சதா? நீங்க நேர்மாறல் எதிர்மாறலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா யோசித்து வைங்க, நாளைக்கு எனக்கு சொல்லுங்க. ஓகே மிஸ். கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகேம்மா. தேங்க்ஸ்.